சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 31/1/2024 புதன்கிழமை, தை மாதம் 17ஆம் நாள், பஞ்சமி திதி காலை 11:36 வரை. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:08 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செய்து அமுல்படுத்தி அல்லது புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான நிம்மதிகள், சந்தோஷங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு கடன் மூலமான நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமையும். என்னங்க இது, கடன் மூலமாக எப்படிங்க வருமானம் வரும்? ஒரு நல்ல கடன் அமையக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல இன்றைக்கு புதன் இருக்கிறார். 6ஆம் அதிபதி இன்றைக்கு 9ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால வளர்ச்சிக்கான கடன்கள், நாளைக்கு நம்ம வருமானம் நல்லா வரக்கூடிய அமைப்பு அல்லது வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய சில நிலைகளுக்கு இன்றைக்கு கடன் வாங்கி அந்த கடனை அப்படியே நல்ல விதமாக பயன்படுத்தி அதன் மூலமான வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே கடன்கள் தொல்லைகளை கொடுத்து விடுவதில்லை. ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும் போது நம்முடைய வளர்ச்சி அப்படியே படிமேல் படியாக நன்றாகவே இருக்கும் இல்லையா? அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பாகவும் ஏதேனும் ஒரு நிலையில் தனலாபம், பணவரவு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். இவர்கிட்ட இருந்து இந்த செய்கை வரவே வராது, இவரால் இந்த விஷயத்தை முடிக்கவே முடியாது என்பது போன்ற உங்களை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு உங்களுடைய திறமை மற்றும் உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து உங்களை அப்ரிஷியேட் சொல்றோம் இல்லையா, உங்களை அங்கீகாரம் செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் கூட இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். அறிமுகம் இல்லாதவர்கள் கூட உங்களுடைய திறமையை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தனலாபம், பணவரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. தனாதிபதி புதன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட தன்னுடைய பார்வையால் தன் வீட்டையே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. என்ன நடக்கும்? வராது என்று கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது போய்கிட்டே இருக்க பணம். ஒரு பங்குச்சந்தை அமைப்புகளில் பணம் போய்கொண்டே இருக்கிறது, ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியல. ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். எப்படி இந்த இடத்துலேருந்து வெளியே வர்றதுன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சூழல் என்னை இழுத்துக்கிட்டே போயிடுது. இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இல்லாத சூழல்களில் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு மன துணிவு வரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏண்டா இவர்கிட்ட பணம் கொடுத்தோம் என்பது போன்ற ஒரு சில நிலைகள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாமே இன்றைக்கு நல்ல விதமாக மாறி உங்களுக்கு பணம் தரக்கூடியவர்கள் மனம் மாறி உங்களுக்கு பணம் தரக்கூடிய அல்லது இன்றைக்கு தருகிறேன், இப்படி தருகிறேன் என்று குறைந்த அளவாவது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. இன்றைக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற மாற்றத்தின் மூலமாக எதிர்பாராத தனலாபம் அல்லது தாத்தா பாட்டிகளின் சொத்துக்கள் பேரில் இருக்கக்கூடிய சில வில்லங்கங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு கௌரவம் அதிகமாகக்கூடிய நல்ல நாள். இதனால் வரைக்கும் எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பேரை கெடுத்துக்கிட்ட அத்தனை அமைப்புகளும் தலைகீழாக மாறி பேரை மீண்டும் நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் பேரை கெடுத்துக்கிட்டவங்க, இவர் இப்படி பண்ணி கொடுத்தேன், இவர் இப்படி செஞ்சுட்டு வந்து நிற்கிறார், இவரை போய் நான் என்ன சொல்கிறதுன்னு அப்பா அம்மா அவங்களை பற்றி ஒரு மாதிரியான கசப்பு உணர்வுகளில் இருக்கிறவங்க, கூடவே அண்ணன் தம்பிகளில் கருத்து வேற்றுமை கொண்டவர்கள் அல்லது வேலை அமைப்புகளில் கடந்த காலங்களில் அன்ஃபிட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேலையை இவர் செய்ய மாட்டார், இவருக்கு அந்த செயல்திறன் இல்லை என்கின்ற நிலைமையில் கொஞ்சம் தகுதி குறைத்து கொண்டவர்கள் அனைவருமே இன்றிலிருந்து ஒரு நல்ல ஆரம்பத்தை அடைந்து நீங்கள் முழுவதுமாக இதற்கு தகுதியானவர்கள் என்கின்ற ஒரு கௌரவம் பெறக்கூடிய, நற்பெயர் பெறக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ராசிநாதன் போன்றவைகள் சுபத்துவமாகி ராசியை ராசிநாதன் பார்க்க கூடிய இந்த நாளில் 7ஆம் இடமும் கூடுதல் சுபத்துவமாக இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை கூட கருத்து ஒற்றுமையாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். இளையவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ப்ரொபோசல் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணைவர் யார் என்று தெரியக்கூடிய, சிலருக்கு காதல் வரக்கூடிய, சிலருடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் மிதுனத்திற்கு இன்று.
கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து 6, 12ஆம் இடங்கள் ஒரு நிலையில் சுபத்துவத்தை அடைகின்றன. 12ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்தாலே ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இருக்கின்ற சங்கடங்கள் விலக வேண்டும் என்பது ஒரு விதி. அதிலும் குறிப்பாக பின்னலாடை தொழில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர் போன்ற இடங்களில் ஏற்றுமதி இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், அந்த கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு இன்றைக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற ஒரு பயண மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அங்கிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள், சிலருக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகளில் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்த அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடியது என்பதால் வேலை மாற்றம் செய்யலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார இளைஞர்களுக்கு இங்கேயே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள், எந்த ஒரு நிலையிலும் இருக்கின்ற இடத்தை மாற்ற வேண்டாம் என்கின்ற சில புதிய நல்ல அனுபவங்கள், மற்றவர்களிடமிருந்து அறிவுரைகள் வரக்கூடிய யோக நாள் கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 2-11 கூடிய தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமான புதன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணவரவு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், இணைய வழி தொடர்புகளில் பணவரவினை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு பணத்தோடு புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு இன்றைக்கு குழந்தைகளுக்கான சுப விஷயங்களை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, குழந்தைகளை கரையேற்றுவதற்கான மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுடைய வீட்டில் இந்த வருடம் ஏதேனும் ஒரு நிலையில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சுப நிகழ்வுகள், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு போன்ற அமைப்புகள், பெண்களுக்கான ஒரு பூப்புனித நீராட்டு விழா போன்ற ஒரு சுப நிகழ்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான முதன்மை நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ஜீவன அதிபதியுமான புதன் இன்றைக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் ஒரு புதிய கிளை திறக்கலாம், புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்க போகிறேன், அல்லது இருக்கிறதையே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், மேலே மாடி கட்ட போகிறேன், அல்லது ஒரு பொருளை இரட்டிப்பாக்க போகிறேன், ஒரு டீலர்ஷிப் எடுக்க போகிறேன், புதிய ஒன்றை செயல்படுத்தி பார்த்து, ஒரு ரிஸ்கானது தாங்க, இதை ஒன்று நம்ம இது பண்ணி பார்த்து வியாபாரத்தை டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 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 மாதிரியான சூழல்களும் இருக்குது. அதாவது முன் வச்ச கால பின் வைக்க முடியாது. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துருச்சுன்னு வைங்க, கொஞ்சம் இருக்கிற நிலையிலிருந்து கீழே போயிடுவோமே. இந்த மாதிரியான தலை சுற்றி போகின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் கீழே போய்விட மாட்டீர்கள். சாதகமான நேரமாக இருக்கிறது. தொழில் செய்யலாம், விரிவாக்கம் பண்ணலாம், கிளைகளை ஆரம்பிக்கலாம், டீலர்ஷிப் எடுக்கலாம், அல்லது இரட்டிப்பாக்கலாம், வேறு இடத்திற்கு மாற்றலாம் என்பது போன்ற நல் மாற்றங்கள் உறுதி செய்யப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு காலை 11 மணிக்கு பிறகு வருகின்ற எண்ணங்களே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏற்கனவே இருக்கின்ற வேலையை விட, சம்பளத்தை விட அதிகமான வேலை அமைப்புகள் அடுத்த வாரத்திலேயே, அடுத்த மாதத்திலேயே கிடைக்கக்கூடிய உன்னதமான நல்ல நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய 3ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். தம்பி தங்கைகளின் மூலமாக இன்றைக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மை, தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. தம்பி தங்கைகளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், அவங்க சரியாக இல்லை, இன்னும் ஒரு சொந்த காலில் நிற்கிறதுக்கு இல்லாமல் அண்ணன் அக்காலாகிய என்னையே அப்படியே சார்ந்து இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அவங்க தனித்து நிற்கிறதான அவங்க வாழ்க்கைக்கு நல்லதுன்ற ஒரு பொறுப்புள்ள மூத்தவராக இருந்து யோசனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல நிம்மதி, நல்ல விதமான ஆரம்பங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு புத்திர பாக்கியம் போன்ற புனிதமான சில நிகழ்வுகள், கருவுறுதல் மற்றும் நல்ல மருந்துகள், மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை, நீண்ட நாட்களாக இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் ஒரு இலக்கை வச்சிருக்கிறேன், ஒரு லட்சியம் வச்சிருக்கிறேன், அதற்கான ஒரு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் தட்டி போய்கிட்டே இருக்குங்க என்பது போன்ற ஒரு நேர்மையான விஷயத்தை நேர்மையான முறையில் அணுகி கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கையில் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தந்தை வழி நன்மைகள் கூட இன்றைக்கு ஒரு நல்ல விதமாக அமையும். இதுவரைக்கும் அப்பா சம்மதிக்காத ஒன்றுக்கு சம்மதிக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள். முயற்சி செய்யாமலேயே பணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த நாளுக்கு உண்டு.
எல்லா நிலைகள்லையும் ஒரு பணப்பிரச்சனை தீரக்கூடிய நாள்னே சொல்லிடலாம். அட்டமாதிபதியாக இருந்தாலும் இன்றைக்கு 2ஆம் வீட்டில் 6, 8, 12 போன்ற தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள். இன்னும் சொல்லப்போனால் எதிரியின் லாபம், எதிரியுடைய பணம், நமக்கு பிடிக்காதவருடைய பணங்கள் கூட இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். 2ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. குருவின் பார்வையில் இருக்கிறார், சுக்கிரனுடைய இணைவில் அட்டமாதிபதி இருக்கிறார் என்பதால் ஒரு நிலையில் எந்த இடத்துல தோத்து போனீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளை காட்டி அதற்கான வெற்றியை நீங்கள் ருசிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இதுவரைக்கும் இருந்து வந்த அல்லது இந்த இடத்துல வெற்றியே கிடைக்காதோ என்பது போன்ற கவலை அமைப்புகளில் இருந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நிம்மதியான தகவல்கள் வரக்கூடிய நல்ல நாளாக, இதில் தோற்று போக மாட்டோம், இதில் நம்முடைய வெற்றி கண்டிப்பாக இருக்கும் என்பது போன்ற ஒரு உயர்வு செய்திகளும் உயர்வு மனப்பான்மைகளும் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய அத்தனை அமைப்புகளின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய சோகங்கள் அத்தனையும் தீரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7, 10ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலே அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். பெண்கள் சம்பந்தப்பட்ட குறைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே அனைத்தும் தீரக்கூடிய அமைப்பு. இதையே ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெண்களுக்கும் ஒரு எதிர்பாலினத்தவரிடமிருந்து இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களும் தீரக்கூடிய அமைப்பு, அவர்களால் சாதகமான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவருக்கொருவர் இணக்கமான உறவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே ஜீவன விருத்தி ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன். இதுவரைக்கும் தொழில் அமைப்புகளில் எனக்கு சரியாகவே இல்லைங்க, சம்பளம் குறைவாகவே இருக்கிறது, என்னுடைய திறமைக்கு இந்த சம்பளம் கொஞ்சம் குறைவுதான், மற்றவரை விட நான் கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்குறேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருவாய் வரக்கூடிய வேலை எது, தொழில் எது என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு கூட்டு தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாளை சொல்லலாம். 7ஆம் பாவகத்தின் அதிபதி 7ஆம் பாவகத்தையே சுபத்துவமாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் நண்பர்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து விளையாட்டு போல ஏதாவது ஒன்றை ஆரம்பித்து அது ஆலமரம் போல மிகப்பெரிய விருட்சமாக மாறி உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு 5 வருடம் 10 வருடம் கழித்து பலன் தரக்கூடிய ஒரு சிறிய செய்கையை இன்றைக்கு ஆரம்பித்து அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். கடன் தொல்லைகள் மெதுமெதுவாக மட்டுப்படும் என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் வரக்கூடிய அமைப்பு. இன்றைக்கே கடன் தீர்ந்து விடாது. பொதுவாகவே 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தாலும் ஒரு நிலையில் கொஞ்சம் சங்கடமான விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ஏற்கனவே மகர ராசிக்காரருடைய பிரச்சனை 2023ஆம் ஆண்டு இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் இப்போது இந்த 1 மாத காலமாக மெதுமெதுவாக தீர்வதற்கான வழிமுறைகள் தென்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு இந்த சாதகமற்ற தன்மைன்னு சொல்லக்கூடிய 7.5 சனி முழுவதுமாக விலகுகிறது. அப்பொழுது நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில ஃபவுண்டேஷன்கள் இப்போது ஆரம்பிக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழிலில் எங்கே தோத்து போனீங்களோ, எங்கே விரயத்தை அனுபவித்தீர்களோ, எங்கே கஷ்டத்தை கண்டீர்களோ அவைகள் அத்தனையும் அந்த இடத்திலிருந்து லாபமாக மாறக்கூடிய ஒரு மாற்றங்கள் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுடைய மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். மனக்குழப்பம் விலகணும்னா என்ன? வீட்டிலேயும் குடும்பத்திலேயும் அதை போலவே தொழில் அமைப்புகளையும் நல்லவைகள் நடக்க வேண்டும் இல்லையா? அதற்கான நல்லவைகளும் பண வருவாய் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாள். அதிலே ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு வேலை தொழில் அமைப்புகள் நிறைவாகவே இருக்கும். 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு. சட்ட சிக்கல்களில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சரியான கைட்னஸ் கிடைக்கும். ஒரு நல்ல வழக்கறிஞர் கிடைப்பது அல்லது வழக்கே ஒரு திருப்பமாக வருவது, ஒரு சாட்சிகள் நல்ல விதமாக உருவாகுவது என சிகப்பு நிற கட்டிடங்கள்னு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காவல்துறை சட்டத்துறையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். வங்கியில் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், ஒரு வீட்டினை வைத்திருக்கிறேன், ஒரு நிலத்தை வைத்திருக்கிறேன்,
அல்லது ஏற்கனவே ஒரு மூதாதையர் அப்பா தாத்தா போன்றவர்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சு அது வங்கியில் இந்த சொத்து சிக்கல்களாக இருக்கிறது, சொத்து கைவிட்டு போய்விடுமோ என்கின்ற ஒரு கலக்கம் இருக்கிறது, அல்லது அந்த சொத்தை விற்றால் கூட மீத பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு குழப்ப அமைப்புகளில் அடமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக, வங்கி நிர்வாகமே உங்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய தன்மை, சட்ட நுணுக்கங்கள் அறிந்த ஒருவருடைய அறிமுகம் என நீங்கள் இப்போது இருக்கின்ற குழப்பத்திற்கு வெற்றி காணக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் வழிமுறைகளும் உங்களுக்கு தெரியக்கூடிய கடவுள் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சொத்துக்கள் கைவிட்டு போகாது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஜீவனத்தின் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக, நல்ல பேர் இன்றைக்கு வேலை தொழிலில் மீனராசிக்காரங்க எல்லாருமே எடுப்பீங்க. அதிலும் குறிப்பாக 2 சக்கர வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே, இந்த டெலிவரி பாய்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மாலைக்கு பிறகு அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் அதிபதி சுபத்துவமாக 4ஆம் வீட்டையே பார்ப்பதால் கடந்த காலங்களில் அம்மாவோடு கருத்து வேற்றுமைகள் கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய தாயோடு கூடிய இணக்கங்கள் வரக்கூடிய, அம்மா உங்களுடைய நிலைமையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே தாய்மாமன் உறவுகளில் சிக்கல்கள் இருந்தவர்கள், மாமா கிட்ட பேச முடியல, தாய்மாமன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எனக்கு நன்றாக இல்லை, அவரோடு ஒரு நிலையில் இணக்கமான சூழ்நிலைகள் வரமாட்டேங்கிறது, சொத்து பிரச்சனைகள், இது போன்ற அமைப்புகள் இருக்கின்றன, எப்படி இதை சீர் செய்வது என்பது தெரியவில்லை என்கின்ற ஒரு குழப்பமான மனநிலைமையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த குழப்பங்கள் தீர்வதற்கான, உயர்வுகள் வருவதற்கான, எல்லா நிலைகளிலும் குடும்ப உறவுகள் உங்களோடு நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சிக்கு நேரு கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயா, இந்த கணவன் மனைவிகளுக்குள்ள சில நேரங்களில் பிரச்சனைகள் வருது இல்லையா, ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிறாங்க, அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் நல்ல விதமாக தீர்ந்தும் விடுகிறது சில வாரங்கள், சில நாட்கள், சில மாதங்கள் கழித்து. அப்போ எப்போது பிரச்சனை வரும், எப்போது அது தீரும் என்பது மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான விளக்கங்கள், அதற்கான காலங்கள் இருக்கிறதா என்பது மாதிரியான ஒரு நீண்ட கேள்வியை கேட்டிருக்கிறார். உண்மையில் இந்த 7ஆம் பாவகம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் சுபத்துவமாக பாவத்துவமாக இருக்கும்போது, எப்போவுமே பிரச்சனைகள் வந்தாலும் கூட வீட்டை விட்டு வெளியே போகாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிற கணவன் மனைவியும் இருக்கிறாங்க. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அத்தனை அமைப்புகளும் அத்தனை சண்டைகளும் 4 சுவருக்குள் முடிந்து வந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இங்கே எந்த ஒரு கணவன் மனைவிக்கும் சண்டையோ சச்சரவுகளோ, குடும்பத்தில் சண்டையே போடாத கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. எல்லா கணவனுக்கும் எல்லா மனைவியின் பேரில் வருத்தம் இருக்கும், எல்லா மனைவிகளுக்கும் எல்லா கணவர்கள் பேரில் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது எல்லை மீறுகிறதா என்பதுதான் இந்த நேருடைய ஒரு கேள்வி. அது எல்லை மீறும் பொழுது எப்படிப்பட்ட தீர்வுகள் எப்போது தீரும் என்பது ஜோதிட ரீதியாக அவர் கேட்கிறார். சரி, இந்த மாதிரியான அமைப்புகள் பார்த்தா யாருக்கு சண்டை வரும், அது வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்று பார்த்தால், 7ஆம் பாவகம் என்று மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தில் அந்த 6, 8 என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் இருக்கும் பொழுது, இந்த 6, 8ன்னு வந்துட்டாலே பாரம்பரிய ஜோதிடத்தில் சில விதமான சாதகமற்ற தன்மைகள் இருக்கின்றன. வழக்குகள், அசிங்கங்கள், ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்க, அது வெளியே தெரியும் போது அவர்களுக்கு அது அவமானமாகத்தானே இருக்கும். அவர்கள் அதை உணரலாம் கூட, மற்றவர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது அந்த குடும்பம் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை சற்று குறைவாக நினைக்கிறார்கள் இல்லையா. இது போன்ற அவமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற 6, 8 என்கின்ற கூடுதலாக 12ஆம் அதிபதியும் சொல்லலாம். இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் வரும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மன வருத்தங்கள் வருகின்றன என்பதுதான் உண்மை. 7ஆம் அதிபதி 6இல் இருந்தாலோ, 6ஆம் அதிபதி 7இல் இருந்தாலோ, 8, 7 பரிவர்த்தனை அமைப்புகளில் அல்லது 6, 8ஆம் அதிபதிகள் 7ஆம் இடத்தை பார்த்து இருந்து என்பது போன்ற தொடர்புகள் ஏற்படும் போது ஒருவருக்கு கணவன் மனைவிக்குள் பிரிவினை, பிரிய அமைப்புகள், சில வழக்குகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, அல்லது குடும்பத்திற்குள்ளேயே அந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, குடும்பத்திற்குள்ளேயே பெரியவர்கள் சேர்ந்து உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை என்பது போன்ற ஒரு வெட்ட வெளிச்சமாக
கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வருகின்றன. இது ஒரு பெரிய நீண்டகால தசாபக்தியாக இருக்கிறது. அதாவது மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சூரியன் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் அவருடைய காலகட்டம் 6 வருடமாக இருக்கும். இது போன்ற அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 6 வருடமும் இது வழக்கு போன்ற அமைப்புகள் அப்படியே நீட்டித்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் சூரியனுடைய ஒரு புக்தி அமைப்பாக இருந்தால் அது 3 மாதம் 18 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த தசாபக்திகள் தான் சம்பவங்களை சுட்டி காட்டுவது என்பதை அடிக்கடி சொல்லுவேன். அப்போ அந்த சூரியனுடைய அமைப்புகள் கிராஸ் ஆகும்போது ஒரு 3 மாதம் மட்டும் கணவனையோ மனைவியோ பிரிந்திருப்பது, சண்டை போடுவது போன்ற அமைப்புகள் இருக்கும். இன்னொன்னையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 7.5 சனி அஷ்டமச்சனி யாராவது ஒருவருக்கு நடக்கும்போது அங்கே குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ என்பதுதான் இல்லை, 2 குழந்தைகளில் ஒருவருக்கோ இருவருக்கோ, ஒரு குழந்தைக்கு அஷ்டமச்சனி, ஒரு குழந்தைக்கு 7.5 சனி, அல்லது கணவருக்கு அஷ்டமச்சனி, மனைவிக்கு 7.5 சனி, இது போன்ற அமைப்புகளில் கோச்சார ரீதியாக சனி 1, 7, 8ஆம் பாவகங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கேயும் குடும்பத்திற்குள் இந்த சச்சரவுகள் வந்து அந்த 7.5 சனி என்கின்ற அந்த 2.5 ஆண்டு காலம் 7.5 ஆண்டு காலம் நீங்கியதற்கு பிறகு இருவரும் இணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கணவன் மனைவி உறவு என்பது அந்த கோச்சார அமைப்புகளையும் சேர்த்து பார்த்து பலன் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.